Hi my dearest darlings, welcome to Gold Priya வழங்கும் Shrutika's Kitchen. And இன்னைக்கு எபிசோட்ல நம்ம ஒரு கறக்கு முறுக்கு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த கறக்கு முறுக்கு ஸ்நாக் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்பைசி ஹாட் நம்ம ஸ்நாக் மாதிரியே ஒரு கெஸ்ட் இன்வைட் பண்ணுறோம். ஷீ இஸ் ஆல்சோ ஹாட், ஸ்பைசி, கியூட். அதாவது ஷீ இஸ் அ பிரில்லியன்ட் டான்சர், ஷீ இஸ் அ லவ்லி ஃப்ரெண்ட், ஷீ இஸ் அ ஸ்வீட் ஹார்ட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங், ஒரு லவ்லி குக். அப்புறம் நாங்கள் ஒரு ஷோவில் காமனாக பார்ட்டிசிபேட் பண்ணோம். கரெக்ட். ஸோ நீங்களே கெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி let us welcome our beautiful cute little Pavithra Lakshmi. வாங்க வாங்க. ஏ செல்ல குட்டி, how are you my darling? So என்னோட சாப்பிட்டு இப்படி இருக்கீங்க, ப்ளீஸ் tell me no. அது யாரு கேக்குறா பாருங்க. எப்போ பார்த்தாலும், அதாவது காலையில் எழுந்திரிச்சு வீடியோ கால் பண்ணாங்கன்னா அப்பவும் பழப்பழன்னு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த தக்காளி மாதிரி இருக்காங்க. தக்காளின்னு சொன்னா பப்பாளின்னு இல்லாம ரெடி ஆகிட்டு ஷூட்டுக்கு வந்தாலும் பழப்பழன்னு இருக்காங்க. வாட் டு யூ ஈட் மேன்? அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. இந்த ஜூஸ் என்ன சொல்லுங்க, மேக்கப் இல்லைங்க, நிஜமாவுமே இந்த பொண்ணு அப்படிதாங்க இருக்காங்க. ஒன்லி காஃபி, எல்லாத்தையும் காஃபியா மாத்திட்டேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதனால காஃபி குடிச்சா வந்து என்னென்னமோ சொல்றாங்க. It is not all that healthy, but நான் பெருசாலாம் நிறைய காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு மேபி ஒரு 10 to 12 கப்ஸ் தான். அப்பா நம்ம மேல் நான் 2 பயமா இப்படி தூக்குனா 10 to 12ன்றா. அவ்வளவுதான். அது வந்து முன்னாடி 20 எல்லாம் குடிச்சிட்டு இருந்தா. அது நைட் ஷூட்ல தூக்கம் வரும் உனக்கு. நைட் ஷூட்ல எல்லாம் இருந்தேன்னா நைட் ஃபுல்லா black coffee தான். அண்ணா black coffee, அண்ணா ஒரு black coffee. ஐயடா, இதுக்கு மேல என்ன யாரும் அசிங்கப்படுத்தவே முடியாது. காஃபி எல்லாம் கணக்குலயே வராது. காஃபினா டிகாக்ஷன், பால், நாட்டு சக்கரை, சும்மா குபு 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 குபுன்னு நொற, அதுதான் காஃபி. பிளாக் காஃபி எல்லாம் பச்சை தண்ணி இல்ல, தட் இஸ் கலர் தண்ணி. அதாவது நான் உண்மையா உன்னை பத்தி ஒன்று சொல்லிட்டா. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அபவுட் யூ. ஓகே, பிஃபோர் சீயிங் யூ நான் என்ன நினைச்சேன்னா, நானும் கியூரியஸா இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பவித்ரா பத்தி என்னன்னா, ஸோ சீசன் 3ல தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். கரெக்டா? சீசன் 2 அதுக்கு முன்னாடி யூ பார்ட்டிசிபேட். ஸோ சீசன் 2ல ஒரு பெரிய ஹைப், லைக் பவித்ரா லக்ஷ்மி, அந்த மாதிரி பவித்ரா லக்ஷ்மி புகழ் பேரிங்லாம் ரொம்ப பேசப்பட்டது. அந்த மாதிரி there were few peopleல வாங்கி அந்த மாதிரி lot of people. ஸோ அதில் வந்து பவித்ரா பயங்கர ஹை. புகழ் இல்லைன்னா அந்த சீசன்ல வந்து எனக்கு தெரிஞ்சிருக்காது. சீரியஸா தட் மேன் ஹஸ் டன் சோ மச் குட் திங்ஸ் டு மீ. இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் பீப்புள் ரிமெம்பர் நாங்கள் போட்ட 1-2 கவுண்டர் எல்லாமே. தட் மேன் இஸ் கிவன் மீ சச் அ குட் கரியர். சீரியஸ்லி ஆக்சுவலி சேம் திங். புகழ் இல்லைன்னா டைட்டில் எப்படி ஜெயிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது. he literally அந்த ப்ராசஸ்க்கு he took me through it. ப்ராமிஸா சொல்றேன். and அர்ஜுன் அம்மான்னு அந்த பேர் வந்தது. he just ஷோல ஒரு தடவை சொன்னாப்ல, இன்னைக்கு ஸ்ருதிகான்றது அர்ஜுனம்மா நானே வந்து அர்ஜுனம்மா she is such a humble person. அன்னைக்கு எனக்கு வந்து உன்னோட கிளிக் ஆச்சு. அன்னைக்கு ஒரே டேபிள் நாங்க ஷேர் பண்ணோம். அது வந்து அதுக்கு முழு காரணம் வந்து was பவித்ரா தான். because she was so humble. அப்படியே ஜெல் ஆயிட்டா. ஆமா, such a sweetheart. அதுக்கப்புறம் until now she is one of those friends, like நம்ம ஒரு இடத்துக்கு போனால் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைப்பாங்கல்ல, அப்போ அந்த ஃப்ரெண்டை வந்து you'll always want to, whether you're in touch, whether you're meeting them, not meeting them, but you'll know that she's a nice person, never lose her. அந்த மாதிரி ஒரு person she is. And I mean it. இதுக்கு மேலே பேசுறீங்கன்னா அழுதுருவோம். நான் அழ விட மாட்டேன். Thank you. நான் வந்து நீ அழக்கூடாது, அதனாலேயே நான் வந்து கான் வந்து உனக்காக பண்ணி கொடுக்க போறேன். அமீர் கானா, ஷாருக் கானா? பேபி கான், அமெரிக்கன் கான். ஓகே, இதை சாப்பிட்டு அழுகுறது. இந்த கார்ன் இருக்குல்ல, அதை தூக்கி அப்படியே இதுல போட போறோம். ஓகே, போட்டு இந்த டிஷ் பேர் வந்து நீ தான் வைக்க போற. ஓகே, இட்ஸ் a dish with corn, but you are going to name it. இப்போதைக்கு இது பேர் dish with corn. ஆமா, corn போது எங்களுக்கா ஒரு பேர். ஆமா, ஒரு corn starter. It's going to be named by Pavithra. ஓகே, இதுல வந்து ஒரு 4 ஸ்பூன் கரெக்ட் corn flour. ஓகே, 1 2 3 4 ட்ரை பேட்டர் தான் போடுறோம். ஸோ கார்ன்ஃப்ளவர், பெப்பர் அண்ட் சால்ட். ஓகே, போட்டுட்டு அவ்வளோதான்டா. ஓகே, போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ
பவித்ரா அதை அழகாக மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள நம்ம வந்து எண்ணெய் காய வச்சிடலாமா வித் அவர் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்லி குக்கிங் ஆயில் கோல்டு பிரியம் எண்ணெய் ஃபார் வறுவல். ஓகே, ஸோ நம்ம கோல்டு பிரியம் எண்ணெய் இல்லை இந்த கார்னை செய்ய போகிறோம். அந்த டிஷ்ஷு பேர் வந்து மை பியூட்டிஃபுல் லவ்லி லேடி கிறிஸ்பி கார்ன் வைக்கக்கூடாது, கோல்டு பிரியம் எண்ணெய் இன் ஸ்ருத்திகாஸ் கிச்சனில் கோல்டு கிறிஸ்பி கார்னு ஒரு தங்க கோல்டு சமைக்க போகுது. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ கோல்டு பிரியம் எண்ணெய் வழங்கும் ஸ்ருத்திகாஸ் கிச்சனில் கோல்டு கிறிஸ்பி கார்ன் பை த தங்க கட்டி மை ஸ்வீட் ஹார்ட் ஃப்ரெண்ட். Okay, Pavithra, I saw you perform. Okay. Or a Vijay TV show. Okay. I know you dance well. Okay. I know that you're a lovely dancer. But when you perform, I was like, someone in பக்கத்துல இருக்கவங்க வாய் போடுவாங்க. You had great. அதாவது நிறைய பேர் ஹெவியா டான்ஸ் ஆடுவாங்க, நிறைய பேர் வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த மூவ்ஸ்ல இருக்கும். You're a very graceful dancer. ஏன்னா நீ டான்ஸ் ஆடும்போது இப்படி ஸ்டைலா ஆடுறடா. இல்ல அது வேற ஒண்ணும் இல்ல, ஸ்டெப் மறந்துருப்பேன் அந்த இடத்துல பேட்ச் பண்ணிருப்பேன். ரொம்ப ஸ்டைலா ஆடுற. Thank you so much. So how நீ கத்துக்கிட்டியா? I've been dancing from the age of 2.5. அப்பா, no wonder. So I've been a Bharatanatyam dancer and என்னோட media debut was through Vijay TV, உங்களில் யார் பிரபுதேவா. அதுக்கப்புறம் டான்ஸ் ஷோ. So I started as a dancer தானே. இது 100 இடத்துல சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்றேன். started as a dancer. அதனால உருப்படியா வரது அந்த ஒரு விஷயம் தான் நான் நம்புறேன். உருப்படியா இல்ல, சூப்பரா பண்றா. ஓகே டார்லிங், சரி சொல்லுங்க. இதுல என்னலாம் இருக்கு சொல்லு பார்க்கலாம். கார்ன் ஃப்ளவர், வெரி குட், சால்ட், வெரி குட். பெப்பர், இல்ல பெப்பர் போடல. கரெக்ட். கார்ன், கரெக்ட். கார்ன் ஃப்ளவர், கார்ன், சால்ட் போட்டு பரட்டி எடுத்து நம்ம வந்து இப்போ அதை வறுக்க போகிறோம். ஓகே, டீப் ஃப்ரை. பட் டக்குன்னு எடுத்துருங்க, இல்லைன்னா கார்ன் புசுக்குன்னு ஆகிடும். எப்படி நானும் அப்படிதான் பேசுகிறேன். நான் எடுக்கிறேன். ஓகேப்பா, அவங்களே ஆசைப்படுறாங்கப்பா. வெரி ஹெல்ப்ஃபுல் கெஸ்ட். ஓகே டார்லிங், வாட் ஐ வாண்ட் டு நோ இஸ் this is one ideal thought of settling in life. அந்த மாதிரினா I'm not talking about marriage. But generally what's your ideal thought? Okay, if இப்படி இருந்ததுன்னா okay, I feel I've just settled well in life. இல்ல அதாவது அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா I've been settled well in life. எனக்கு வந்து I don't like a stereotype life. அதாவது காலையில இந்த டைம்க்கு எந்திரிக்கிறோம், இந்த டைம்க்கு ஆஃபீஸ் போறோம், திருப்பி இங்க வரோம். அந்த ஸ்டீரியோடைப் லைஃப் வந்து மெக்கானிக்கல் like you know what's going to happen next. அந்த மாதிரி விஷயம் வந்து எனக்கு அவ்வளோவா I don't relish. But அதே சமயம் I really like I always wanted to live in a big family. நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன், நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிற பையனுக்கு வந்து அக்கா அண்ணா நிறைய பேர் இருக்கணும். ஸோ தட் யூனோ வீட்டில் ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. யூ கேன் ஆல்வேஸ் ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபன். அது நிறைய பேர் இருக்கும்போது நமக்கு அடுத்த விஷயம் எந்த கான்வர்சேஷனுக்கு சிரிப்பு வருதுன்னே தெரியாது, எந்த சிரிப்பு வருது, எந்த கான்வர்சேஷனுக்கு சண்டை வருதுன்னோ தெரியாது. அதுவும் ஃபன் தானே. இது பாட்டு டிவிக்கு கூட சண்டை வரும். ஆமாம், அது எனக்கு வந்து என்ன சொல்றது, லைஃப்ல நான் நிறைய ஹாஸ்டல்ல அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு அது வந்து பழகிடுச்சு. இப்போ ஹாஸ்டல் நீ சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது, நீயும் நானும் ஒரு விஷயம் காமனா வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் மட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே மூளை வளரல தானே, அதுக்கு ஆப்போசிட். அது வந்து ஃபர்ஸ்ட் நான் மட்டும் அப்படியே ரொம்ப ரேரா அதை ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிருந்தா, எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ க்ளோஸ் சர்க்கிளில் இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி. இப்போதான் நீ என்கிட்ட சொன்ன என்னது, நம்ம ரெண்டு பேரும் காலேஜில் டு யூ ஆல் நோ பவித்ரா கூட ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். அவ செம்மையா படிப்பா. பாரதியார் யூனிவர்சிட்டியில ஷீ இஸ் அ கோல்டு மெடலிஸ்ட். அதனால தான் நாங்கள் கோல்டு மாதிரி ஒட்டிக்கிட்டோம். நானும் கோல்டு மெடலிஸ்ட் தான். எந்த பையனும் இல்லை, படித்த படிப்புக்கும். இங்கே பார்த்தீங்களா கேமரா முன்னாடி நின்று சமைச்சிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா சின்ன வயசுல சொல்லுவாங்க, நீ வந்து நல்லா படிக்கலன்னா நாளைக்கு வந்து அடுப்படியிலே தான் கிடக்கணும்னு. The show that gave me a hype, Cook with Komali. இவ பாருங்க அதே தான் பண்ணிருக்கேன். நல்லா படிச்சும் அதான் பண்ணிருக்கேன். பத்தியா பேசிக்கலி உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க. கரெக்ட்டா? Yeah, I'm enjoying it because I chose what I want. எனக்கு என்ன வேணும்ங்கிறது எனக்கு அம்மாக்கும் பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நீங்க சொல்றதை நான் கேட்பேன், முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றதை நீங்க கேளுங்க. அது உங்க அம்மா கேட்டாங்கல்ல, எங்க அம்மா எப்படி தெரியுமா, நீ சாவர வரையும் என் பேச்சு கேளுடி. அதுதான் எங்க அம்மா. ஏன்னா நான் உன் அம்மா. அதுவும் வெரி அன்ரீசனபிள் டா. அதுவும் நல்லா தானே இருக்கும். யாராவது ஒருத்தவங்க இருந்து நம்மள இது பண்ணு இது பண்ணாதன்னு சொல்றது வந்து அது ஒரு தனி ஹாப்பினஸ். பண்ணேன்னு சொல்றவங்க நல்லா இருக்கும். பண்ணாத, இது பண்ணாத, அது பண்ணாத, அது பண்ணாத அப்படின்னு. என் அம்மா எந்த அளவுக்கு எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து
பயந்துருவீங்க. பட் ரைட் நவ் ஐ மிஸ் தட். ஐயோ நம்ம பாட்டுக்கு எங்கே வேணால் போகிறோம், எந்த டைமுக்கு வேணால் வீட்டுக்கு போகிறோம், நம்மளை திட்ட மாட்டாங்களோ. இப்போ வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கோம், எங்கேயாவது ட்ரிப்பெல்லாம் போகிறோன்னா அதர் ஃப்ரெண்ட்ஸ் வில் பி லைக் ஐயோ என் வீட்டுக்குலாம் 11 o'clock போகணும், இல்லைனா வீட்டில் திட்டுவாங்க. அப்போல்லாம் தோணும் நம்ம என்ன டைம் போனாலும் கேட்க ஆள் இல்லை. சரி அது வந்து ஸோ பட் யூனோ ரெலிஷ் யுவர் பேரண்ட்ஸ் வென் தே ஆர் தேர். வெரி ட்ரூ. நம்ம வந்து நிறைய நேரம் வந்து அவங்க சொல்கிறது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்லாம் நினைப்போம். எனக்கு ஒன் மோர் திங் ஐ ரியலைஸ் பவித்ரா, தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் பேரண்ட்ஸ் பொறுத்தவரைய பசங்களுக்கு வந்து நம்ம என்ன அவங்களுக்கு தேவையோ கொடுக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க. பட் பசங்க கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்குற ஒரே விஷயம் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் கிடையவே கிடையாது. டைம். கரெக்ட். கிவ் மீ யுவர் டைம். இல்லை அதையும் தாண்டி நான் உனக்கு என்ன வேணா செய்கிறேன், நீ நல்லா இரு அப்படின்னு நினைக்கிற ஒரே ஜீவன்கள் வந்து பேரண்ட்ஸ் மட்டும்தான். வெரி ட்ரூ. ஓகே மம்மி நீ என்ன திட்டு மம்மி, இன்னும் எத்தனை வருஷம்னா திட்டு மம்மி. ஓகே இதுக்கு டயலாக் கிடைக்கலன்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். கால் பண்ணி கேளு மம்மி, ஷீல் ஹெல்ப் யூ மம்மி, ஐ வில் டேக் இட் மம்மி. ஸோ பவித்ரா அழகா உன் கூட கான்வர்சேஷன் பண்ணி அப்படியே இது எனக்கு வறுத்து கூட கொடுத்துட்டேன். தேங்க்யூ. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், யூஸ்வலாக நம்ம வந்து ஃபன்னாக நிறைய விஷயம் பேசுவோம் ஷோவில், நல்லா இருக்கிறது தாண்டி டுடே யூ டோல் சம்திங் ஆஃப் ஸோ மச் வேல்யூ. ஓகே, அதாவது டெஃபினெட்லி ஸோ மச் வேல்யூ. பேரண்ட்ஸ் வந்து லிட்ரலாக கடவுளுங்க. அதாவது when you say only, as you say, I'm just realizing the only unconditional love we get in this whole world will be parents and probably animals. என்ன வேணும்னா நான் உனக்கு செய்கிறேன், என்ன வேணும்னா நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கறது ஒன்றுமே வேணாம், நீ நல்லா சந்தோஷமா நீ எனக்கு டைம் கூட போகிறோம். தட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங். ஸோ ப்ளீஸ் ஒன் லைஃப் அண்ட் உங்கள் பேரண்ட்ஸை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நம்ம ஹாப்பியாக இருப்போம், அவங்க ஹாப்பியாக இருந்தாலே நம்ம ஹாப்பியாக இருப்போம். ஸோ இதை வந்து நம்ம டேங்கியாக ஒரு டேங்கி ட்விஸ்ட் கொடுக்கறதுக்கு என்ன தெரியுமா பண்ண போகிறோம் பவித்ரா? நெக்ஸ்ட்டு இது வறுத்து எடுத்துட்டோம்ல, ஸோ we are going to shift this. இதை வந்து ஒரு கண்ணாடி பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு மசாலா ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்டா. அப்போ தான் அந்த ஹாட் ஸ்பைசி யம்மி tangy, this is the yummy mummy. She is the hottie beauty. அதாவது இன்னைக்கு சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் இங்க நான் வாயில எது ஊத்துதா இல்லையா, நான் எங்க உடம்புலலாம் வேற ஊத்துது அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பவித்ரா ஆட் பண்ணியிருக்கிறது வந்து சாட் மசாலா. நெக்ஸ்ட் வந்து ஜீரகம் தூளும் போட்டுக்கலாம்டா, கொஞ்சோண்டு ஜீரகம் தூள், சாட் மசாலா இன்னும் கொஞ்சம் போடலாம். இல்லை 2 ஸ்பூன் போட்டாச்சா? ஓகே. ரொம்ப டேங்கி ஆகிடும். ஓகே, குக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் உப்பு அதில் சேர்த்துக்கிட்டோம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அண்ட் கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சிடலாம்டா. ஃபார் தட் அது சாப்பிட்டா அப்படி இருக்கும்ல. ஆனால் இது ஒரு வெயில் காலத்தில் இல்லாமல் ஒரு மழை காலத்தில் ஈவினிங் ஒரு சூடா டீ, ஜிஞ்சர் டீயோட அந்த இஞ்சி டீயும் காரமாக இருக்கும், இந்த ஸ்நாக்ஸும் காரமாக இருக்கும், அப்படியே இருக்கும். டேஸ்ட் பட்ஸ்லாம் வேற லெவலில். ஓகே, ஸோ இதை நம்ம புழிய போகிறோம். இருங்க வெயிட்டர் அப்படியே ஒரு ஓகே. உனக்காக ஒரு மீடியாமேசன்ஸ் கிச்சன் வந்து இந்த போல்லெல்லாம் பவித்ரா கொடுக்காத ஒரு ஸ்பெஷல் போல் அப்படின்னு சொல்லி ஒரு போல் எனக்கு கொடுத்துருக்காங்க. போலை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி சிங்க் கிட்ட போகிறாங்க. எனக்கு இல்லை டார்லிங், கை கழுவிட்டு உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அப்படி. அப்போ நானும் கை கழுவிட்டு வந்துட்டுறேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து பவித்ராக்கு நம்ம பரிமாற போகிறோம். மீடியாமேசன்ஸ் கிச்சன் பவுல் எவ்வளோ ஸ்டைலிஷாக. அது நான் காஃபி கேட்டுறக்கூடாது. ஃபேவரட் கலர். அப்படியா? சேஜ் க்ரீன். சேஜ் க்ரீன், நான் மின்ட் க்ரீன். எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க. ஓகே மை டியரஸ்ட் டார்லிங், தேங்க்யூ ஃபார் கமிங் டு அவர் ஷோ. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வீட்டுக்கு வா சமைச்சு தர சரி ஏதோ தடபுடலாம் விருந்து வைக்க போறாங்கன்னு கிளம்பி அவளை எங்க ஷோ கூப்பிட்டு அவளே சமைக்க வச்சு அவளுக்கே பரிமாற பத்திங்களா? அங்கதான் நான் நிக்கிறேன். ஆனா யூ ஆர் அ பிஸ்னஸ் உமன். இது வந்து மக்களே தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். என்ன வர சொல்லி கெஸ்ட்னு வர சொல்லி சமைக்க சொல்லி உனக்கு தான் சமையல் சொல்லி அவளே சமைக்க வச்சிட்டு பாருங்க. நீ விருந்து டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்கா இல்லையான்னு கரெக்டாக சொல்லிடுடா. இது ஓகே. நான் எதுனாலும் ஸ்ருதிகா கொடுக்காம ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட மாட்டேன். பார்த்தீங்களா? எப்படி நான் நல்லா சமைச்சிருக்கேனா? நீ நிஜமா வேற லெவலில் பண்ணியிருக்க. அல்டி மசாலா, லைமு, அந்த ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த ஜீரகத்தூள், சாட் மசாலா, அந்த லெமன்னால அதை ஒட்டிச்சு.
அந்த கார்ன் மேல அப்படியே ஒட்டிச்சு லைக் பானிபூரியில கட்டா மீட்டா பானிபூரியில கட்டா மீட்டா அந்த இந்த லாஸ்ட் தருவாங்கல்ல இந்த தட்டையா ஒண்ணு டேஸ்ட் லைக் தட். எப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இது சாப்பிடும்போது கரெக்ட் அப்படி இருக்கு இல்ல. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வேர்ல்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் மாதிரி இருக்கு. there's sweet, there's salt, புளிப்பு, there's tanginess, அந்த புளி காரம் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ளேவர்ஸையும் அட்டாக் பண்ற மாதிரி உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும்னா அதுவும் உப்பு மாங்காய் பிடிக்கும்னா ஐ திங்க் இது ரொம்ப பிடிக்கும். கரெக்ட், செம்ம யம்மியா இருக்கு. பீச்ல உப்பு மாங்காய் ட்ரூ உப்பு மாங்காய் பிடிக்கும் அப்படின்னா இதுவும் வந்து பயங்கரமா பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணணுங்க. நிஜமா இதுக்கு நான் வந்து கேரண்டி. இந்த பவித்ராஸ் கோல்டன், what did you name it பவித்ரா? கோல்டன் கிறிஸ்பி கார்ன். கோல்டன் கிறிஸ்பி கார்ன். என்கிட்ட யாராவது எடுத்துறாங்க இல்லைன்னா ஷோ முடியறதுக்குள்ள நானே சாப்பிடுவேன். வாங்க சாப்பிட்ருங்க, இல்லாட்டி கண்டிப்பாக காலி பண்ணிடுவேன், கூட நானும் சேர்ந்து காலி பண்ணிடுவேன். ஸோ உங்களோட கோல்ட் பிரியம் வழங்கும் ஸ்ருத்திகாஸ் கிச்சனில் இந்த மாதிரி வேற லெவல் ஃப்ளேவர்ஸ் அட்டாக் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாத்தையும் பாருங்க, கற்றுக்குங்க, ட்ரை பண்ணுங்க. கற்றுக்குங்கன்றா பெரிய விஷயம், பாருங்க, ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். யாரையும் திட்டாதீங்க, நம்ம ஸ்ருத்திகாவை மட்டும் திட்டுங்க. இது எதுவும் தாங்க, இது கொஞ்சம் கைண்டாக திட்டுங்க, ஓகேங்களா? Okay, see you in the next episode with another new recipe. ஏதோ சொல்லுங்க, வாயில இருந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடி பாவி. In the next episode with another new recipe. Bye bye from Pavithra and Shrutika. Bye.